வணக்கம். பதட்டத்துடனும் சோர்வோடும் வாக்களித்த விஜய். என்ன காரணம் தெரியுமா? வெளியான அதிகாரப்பூர்வமான தகவல். நெகிழ்ந்து போன தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தனது வாக்கினை பதிவு செய்ய வந்த நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் வழக்கத்திற்கு மாறான தோற்றத்தில் காட்சியளித்தார். கையில் பேண்டேஜ் ஒட்டப்பட்டிருந்தது. மேலும் ஒரு வகையான பதட்டம், சோர்வு அவரது முகத்தில் தெரிந்தது. ஆனால் அதற்கான காரணம் என்ன என்று யூகிக்க முடியவில்லை. இந்த நிலையில் அவரது சோர்விற்கும் பதட்டத்திற்கும் என்ன காரணம் என்பது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தற்போது நடிகர் விஜய் அவர்கள் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற படத்தில் நடித்து வருகிறார். அதன்படி அண்மையில் இப்படத்தின் படப்பிடிப்பு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்றது. அங்கே சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கின்றன. அப்போது ரிஸ்கான ஒரு சண்டை காட்சியை படமாக்கும் போது டூ போட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை மறுத்த விஜய் அவர்கள் சண்டை காட்சியில் நானே நடிக்கிறேன் என்று கூறி பிடிவாதமாக அந்த சண்டை காட்சியில் நடித்திருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. தலையில் பலத்த அடி மட்டுமின்றி கை கால்களிலும் பெரும் சிராய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ஓரிரு இடங்களில் எலும்புகளிலும் அடிபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி அங்கேயே விஜய் அவர்களுக்கு முதலுதவிகள் செய்யப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து முதலுதவி செய்யப்பட்ட கையோடு விஜய் அவர்கள் சென்னை வந்துவிட்டார். சென்னை வந்த பின் மருத்துவ சிகிச்சை தொடர்ந்திருக்கிறது. வாக்களிக்க வந்தபோது தலையில் ஏற்பட்ட காயம் தெரியாமல் இருக்கும் வகையில் முடி அலங்காரத்துடன் வலி நிவாரண மாத்திரைகள் உட்கொண்டுதான் வாக்களிக்க வந்திருக்கிறார் விஜய் அவர்கள். அதனால்தான் விஜய் அவர்கள் வழக்கத்திற்கு மாறான பதட்டத்துடனும் சோர்வுடனும் காணப்பட்டிருக்கிறார். உடம்பெல்லாம் அடிபட்டிருந்தாலும் கட்சி தலைவராக விஜய் அவர்கள் வாக்களிக்கவில்லை என்றால் அது விமர்சனத்திற்கு உள்ளாகும் என்பதால் மிகுந்த சிரமப்பட்டு ரஷ்யாவிலிருந்து உடம்பில் காயத்தோடு சென்னை வந்த விஜய் அவர்கள் அப்படியே வாக்களிக்கவும் வந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் ஓய்வெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அடுத்த ஓரிரு நாட்களுக்குள்ளாகவே சென்னையில் படப்பிடிப்பு தொடங்கியிருக்கிறது. விஜய் அவர்கள் ஓய்வெடுத்தால் உடனடிக்கும் நடிகர்களின் தேதிகளில் சிக்கல் ஏற்படும் என்பதால் விஜய் அவர்கள் படப்பிடிப்புக்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜய் அவர்களது இந்த சின்சியாரிட்டியை பார்த்து ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் நெகிழ்ந்து போயுள்ளனர். சினிமா, அரசியல் என இரண்டு களங்களிலும் தொடர்ந்து தன்னுடைய முழு உழைப்பையும் போட்டு வரும் நடிகர் விஜய் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.